ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். சுட சுட இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஎஃப்சி ஏஷியன் கப் பார்த்தீங்கன்னா முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நம்ம இந்தியன் டீமுக்கு. ஸோ தங்களோட தேர்டு மேட்ச், குரூப் பியில் தேர்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் சிரியாவை எதிர்கொள்ளிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா போராடி இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஈவன் செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் மினிட்ல கூட பார்த்தீங்கன்னா பொசிஷன் நம்ம மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பாக்ஸில். பட் எந்த வித கோலும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியலன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1-0 பார்த்தீங்கன்னா நம்ம தோத்துட்ருப்போம் சிரியா கிட்ட. முக்கியமான மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டு இருந்தால் மற்ற குரூப்போட ரிசல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மேபி ரவுண்ட் ஆஃப் 16 போக வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் தோற்றுருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு வழியாக ஏஎஃப்சி ஏஷியன் கப்போட முடிவடைஞ்சிருச்சு. ஒரு பக்கம் கவலையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். எதனால் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்துச்சா, இல்லை பாசிங் ரொம்ப போராக இருந்துச்சு, என்ன தான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்ற ஏகப்பட்ட கேள்வி இருந்தாலும் பட் இந்தியன் டீம் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இன்னமும் அந்த கோல் கன்சீட் பண்ண முடியல, அது மட்டும் இல்லாமல் கோல் ஸ்கோர் பண்ண முடியலன்னு சொல்லலாம். உங்களோட தாட் சொல்லுங்கள், என்ன இந்தியன் டீமுக்கு ஆச்சு, ஸோ இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கேமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களோட தாட் சொல்லுங்கள். ஸோ இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ சிரியா பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்க ரவுண்ட் ஆஃப் 16 அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஸோ ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ கிட்டத்தட்ட கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 50 கோடி மதிப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வர்சஸ் அர்ஜென்டினா ஃப்ரெண்ட்லி மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண இருக்காங்க, அதாவது ஹோஸ்ட் பண்ண இருக்காங்கன்னு. அந்த வருஷத்தில் அது மாறி சொல்லிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 90 கோடி 100 கோடின்ற மாதிரி பட்ஜெட் மாறிட்டுருக்கு. அந்த வருஷத்தில் 100 கோடியில் பண்ணுறதா இருக்கிற வருஷத்தில் நம்ம இகாஸ் டீமாக்கு ஒன்று சூப்பராக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஃபீஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைசன்ஸ் மேக் பண்ணி அந்தளவுக்கு ஸ்டேடியம் சூப்பராக ரெடி பண்ணால் ஸோ ரொம்ப பெட்டராக இருக்கும் அங்கே கேம் டெவலப் ஆகிறதுக்கு. அந்த வருஷத்தில் இந்த மேட்சை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதை விட ஸோ ஒரு கேம், அதாவது FIFA வேர்ல்டு கப் அகாடமின்ற மாதிரி சொல்கிறதுக்கு, அதாவது FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸை ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு உங்களோட லைசன்ஸை பெட்டராக ரொம்ப சூப்பராக இருக்குன்ற மாதிரி இகாஸ் டீமாக்கு சொல்லியிருப்பார். ஸோ உங்களோட தாட் சொல்லுவாங்க இதை பற்றி. ஒரு பக்கம் அர்ஜென்டினா மேட்ச் நடக்க நல்லா இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் கேரளாவில் நடக்க எஸ்பெஷலி அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி இகாஸ் டீமாக்கு சொல்லியிருக்காரு. உங்களோட தாட் என்ன, நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட், ஒலிவர் ட்ரோஸ் பெங்களூர் எஃப்சி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்களோட ஸ்ட்ரைக்கரான ஒலிவர் ட்ரோஸ், இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 28 ஆகுது. ஸோ இவரோட பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட டென்மார்க் Under-20 டீமுக்காக இவரோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.2 crore சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக ஒரு சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா டிவிஷன் 2023-24 பார்த்தீங்கன்னா 18 மேட்ச்சில் 5 கோல் 1 ஸ்கோர் தான். பட் ஆட்ஸ்டன் போக்லாண்ட் 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மேட்ச்சில் 3 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். லெஃப்ட் விங்கில் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம் ஆல்வருக்கு. ஸோ அவரோட மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கிற கிளப்பில் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ ஃபைனலாக பெங்களூர் எஃப்சிக்கு மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள், பெங்களூர் எஃப்சிக்கு அவர் நெக்ஸ்ட் லெவல் பெங்களூர் எஃப்சி செகண்ட் ஹாஃப் ஆஃபில் லாஸ்ட் சீசன் வெறும், அதாவது எப்படி சொல்கிறதுனா மாறின மாதிரி இந்த சீசனும் மாறுமா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ரீசெண்டாக இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் படி ஸோ எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இகாஸ் டீமாக்கு வெளியே அனுப்பணும், ஸோ புது கோச்சை நம்ம உள்ளே கொண்டு வரலாம், சாக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இகாஸ் டீமாக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த ரிசல்ட் வராததுனால நம்ம இப்படி பேசுகிறோமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இகாஸ் டீமாக்கு இன்னும் ஃபியூச்சர், ஸோ ஒரு 1 year 2 year பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் தான் ஸ்டில் மூவ் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னோட ஆசை. ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள், இகாஸ் டீமாக்கு இருக்கணுமா இல்லை வேறு எதனா கோச் நம்ம மூவ் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, கலிங்கா சூப்பர் கப்பில் குரூப் டியில் நடந்த முக்கியமான மேட்ச் ஒடிசா எஃப்சி கோவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒடிசா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃபில் தான், ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் 2 டீமே அந்த கோல் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஹோம் கிரவுண்டான கலிங்காவில் பார்த்தீங்கன்னா ஒடிசா செகண்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட 3 கோல் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அகமத் ஜாவ் பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் 1 ஸ்கோர் பண்ணாலும் மொத்தம் ஃபால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் மாதிரி திகழ்ந்துட்டு வராருன்னு சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட ஹெட்டர் சூப்பராக கன்வெர்ட் பண்ணிட்டு வராரு. அதுக்கேற்ற பால் அகமத் ஜாவ் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த வருஷத்தில் 3 கோல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ எஃப்சி கோவா அவ்வளோதான்ற நிலைமையில் ஸோ கார்லஸ் மார்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 கோல் ஸ்கோர் பண்ணி ஸோ மேட்ச் ட்ராக்கு வரையும் கொண்டு வந்திருப்பார். பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒடிசா இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். குரூப் டியில் குவாலிஃபை ஆன டீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் செமிஃபைனலுக்கு. ஸோ செமிஃபைனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24, 25 இந்த 2 நாள் நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் 4 டீம் குவாலிஃபை ஆகிருப்பாங்க. ஜம்ஷத்பூர், ஒடிசா, மும்பை சிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் பெங்கால் சொல்லலாம். அந்த வருஷத்தில் செமிஃபைனல் 1 பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் அண்ட் ஜம்ஷத்பூர் இருக்காங்கன்னு சொல்லலாம். செமிஃபைனல் 2 பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி அண்ட் ஒடிசா எஃப்சி ப்ளே பண்ண இருக்காங்க. ஸோ இந்த 2 டீமில் நாக் அவுட் ஸ்டேஜ் தான். எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ ஃபைனல் பார்த்தீங்கன்னா Jan 28 சந்திப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னையின் பற்றி எந்தெந்த ட்ரான்ஸ்ஃபர் நியூஸும் வரல அப்படின்னா, ஸோ அவன் கையில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இந்தியன் பிளேயர்ஸ் அப்ரோச் பண்ணதோட சரி, அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபாரின் பிளேயரும் அப்ரோச் பண்ணலை. மேபி இன் ஃபியூச்சரில் நம்ம சென்னை எஃப்சியோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவன் கையில் வேறு எதனா ஃபாரின் பிளேயருக்கு மூவ் பண்ணலாம், மூவ் பண்ணாமையும் போகலாம். பட் எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் இன் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசோல் எஃப்சியோட டாப் ஸ்கோரரான லான்ஸ்வாலா அவர் பார்த்தீங்கன்னா ஜம்ஷத்பூர் மூவ் பண்ணுற மாதிரி ரூமர் கிடச்சிருக்கு. ஸோ ஏன் இதை நான் ரூமர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இந்த 23 ஸ்ட்ரைக்கர்.
ஸ்ட்ரைக்கர். ஸோ இவர் ஐ லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வால் எஃப்சிக்காக 11 மேட்ச்சில் 9 கோல் அண்ட் 1 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்தளவுக்கு நல்லா பண்ணிட்டு வராரு. மேபி ஜம்ஷெட்பூர் மூவ் பண்ணுறாங்க, அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஒரு மூவ் பண்ணுவாரா? ஸோ ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆனோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் இதை நம்ம ரூமர்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக இந்தியன் ஃபுட்பால் டீம் சிரியாவுக்கு எதிராக தோத்த காரணத்தினால FIFA வேர்ல்டு கப்பில் அண்டர்-17க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட தாட் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன். மேலும் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணி போய் எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.